ஆண்டுடைய வார்த்தை நம்மை ஊன்ற கட்டுவதாக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த விசுவாச ஓட்டம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுகிற ஒரு ஓட்ட பந்தயம். இந்த ஓட்ட பந்தயத்தை நமக்கு முன்னால் நிறைய பேர் ஓடி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த களத்தில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இப்போ நம்முடைய ஓட்டத்தை தொடங்கணும். விசுவாச ஓட்டத்தை தொடங்கணும். நம்ம இதுவரைக்கும் பல காரியங்களை பார்த்தோம். இப்போ நம்முடைய ஓட்டத்தில் நமக்கு எதிரே இருக்கிற தடைகள், அதாவது நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்களை நீங்கள் ஒரு கற்பனையில் ஒரு ஓட்ட பந்தய சாலையில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விசுவாச ஓட்டத்தை ஆண்டவர் இப்படி தான் நமக்கு ஒப்பிடுகிறார். நாம் ஒரு பந்தய சாலையில் இருக்கிறோம். அதாவது எபிரேயர் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அந்த 24ஆம் வசனத்தை பாருங்கள். 9:24. 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இப்போ இந்த பந்தய சாலையில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதில் 3 நிலைகள் இருக்கிறது. ஒன்று, நம்மை நெருக்கி பாரமாயிருக்கிற பாவத்தை தள்ளணும். முதல் பாயிண்ட். இந்த ஓட்ட பந்தயத்தில் நமக்கு இருக்கிற இலக்கு ஒன்று, பாவத்தை ஜெயித்து பாவத்தை விலக்கி தள்ளிவிட்டு. பந்தய சாலையில் ஓடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஓட்ட பந்தயத்தை துவங்குகிறவர் ஒரு விசில் அடிப்பார். அதுக்கு முன்னாடி செட் கோ என்று வேர்டை சொல்லுவார். செட் கோ. அந்த வேர்டை சொல்லும்போது செட்டுனா எழுப்பி, அதாவது தயாராகணும். கோ, அதுக்கு ஒரு விசில் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே என்ன செய்யணும்னா நிற்கிற இடத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கணும். இங்கே நமக்கு விசுவாச ஓட்டத்தில் நிற்கிற இடம் எது தெரியுமா? பாரமாக நம்மை நெருக்குகிற பாவத்தை உதறி தள்ளி விட்டு ஓடணும். முதல் பாயிண்ட். ரெண்டாவது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடணும். மூன்றாவது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அதாவது பந்தய சாலையில் பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். 3 காரியம். ஒன்று பாவத்தையும் பாரமான எல்லாவற்றையும் உதறி தள்ளுவது தான் விசுவாச ஓட்டம். முதல்ல அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெண்டாவது, நமக்கு நியமித்த ஓட்ட பாதையில் நாம் பொறுமையோடே ஓடணும். மூன்றாவது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். இந்த 3 காரியத்தையும் நாம் பார்க்குறோம். இதுக்கு அடையாளமாக பார்த்திங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்கும் போது, நீங்கள் உபாகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் உங்கள் வேத புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம். இதிலிருந்து தான் சில காரியங்களை இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினத்தில் நமக்கு ஆண்டவர் இந்த தேவைக்கான விசுவாசத்திலிருந்து சேவைக்கான விசுவாசத்திற்கு வரணும்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு எந்த இடத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் பாருங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெருசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி.
இப்போ பாருங்க, பாரமான எல்லாவற்றையும் நெருக்கி நிற்கிற பாவத்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிருந்து புறப்பட்டாங்க? அடிமைத்தன வீட்டிலிருந்து. அடிமைத்தனம்னா என்ன? அவர்கள் விடுதலை இல்லாமல் அங்கே அடிமைகளாக இருந்தார்கள், கட்டப்பட்டிருந்தார்கள், விலங்கிடப்பட்டிருந்தார்கள். இப்போ கர்த்தர் அந்த விடுதலையை அவரே கொடுத்தார். எந்த விலைக்கரையும் செலுத்தாம இலவசமாக அதை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ரட்சிப்பை இலவசமாக கொடுத்துட்டார். அதுக்கு நம்ம எந்த கிரயமும் செலுத்தலை. அதை கிறிஸ்து சிலுவையிலே சாதித்தார். அதை விசுவாசத்தின் மூலமாக பெற்றிருக்கிறோம். இப்போ நமக்கு செய்து தீர்க்க வேண்டிய இலக்குகள் இருக்கு. 3 வகையான இலக்குகள் இருக்கு. நம்ம உடனடியாக ஓடணும். பாவத்தை விட்டு, பாரமானவைகளை விட்டு, உலகத்தின் அந்த இச்சையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஓட்டத்தை துவங்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில். அப்போ இன்னும் அந்த தேசத்தை நம்ம சுதந்தரிக்கலை. ஆனால் அந்த ஓட்ட பந்தயத்தில், அந்த ஓட்டத்தில், அந்த ட்ராக்கில் நம்ம இருக்கிறோம். அதில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மை நெருக்கி, நமக்கு பாரமாக இருக்கிற, நம்மை நெருக்குகிற பாவங்களை நம்ம உதறி தள்ளணும். இதுதான் விசுவாச ஓட்டத்தில் முதல் இலக்கு. இந்த விசுவாசத்தில் முதல் இலக்கு என்ன? விசுவாச ஓட்டத்தில் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஓட்டத்திற்காக ரெடியாக நிற்கும்போது அந்த அந்த குரலை கேட்ட உடனே, அல்லது அந்த ஒலியை கேட்ட உடனே அவர் உடனடியாக அந்த இடத்திலிருந்து ஓடணும், தன்னுடைய ஓட்டத்தை துவங்கணும். இப்போ நமக்கு ஆண்டவர் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை துவங்கி வச்சிருக்கிறார். நம்ம முன்னேறி போக விடாமல் நம்முடைய ஓட்டத்தில் நம்மை சில காரியங்கள் நெருக்கி ஏவுகிறது, பாரமாக நெருக்கி அது நம்மை ஓட விடாமல் தடை செய்கிறது. இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். தேவனை சேர்வதற்கு அல்லது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தடையாக இருக்கிற பாரமானவைகள். இந்த பாரமானவைகளை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் உதறி தள்ளிவிட்டு, பாரமானவைகளை உதறி தள்ளிவிட்டு. பாரமானவைகள் என்ன? நாம் முன்னேறி செல்ல விடாமல் நம்முடைய பாதையில் இருக்கிற தடைகள். என்ன தடைகள்? இந்த உலக இச்சை, உலக ஆசை. உலகத்தில் நாம் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை பாருங்க. நாம் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. நாம் 5ஆம் அதிகாரம், நம்ம எல்லாரும் 3ஆம் அதிகாரம், அன்னைக்கும் 3ஆம் அதிகாரம். நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. பார்த்தீங்கன்னா மன்னிக்கணும், 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இப்போ நமக்கு இருக்கிற இந்த ஓட்ட பந்தயத்தில் நமக்கு இருக்கிற நாம் உதறி தள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த உலகத்தின் மேலே இருக்கிற இச்சை, உலக விருப்பம் இல்லாமல் தேவனை நோக்கி நம்ம ஓடணும். ஏன்னா இந்த உலகத்தில் உலக இச்சை இருக்குது, அந்த இச்சைக்குள்ள பாவம் இருக்குது. அந்த பாவம் மீண்டும் நம்மை அடிமைத்தனத்துக்கு நேராக நடத்தும். ஆகையினால பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் முதல்ல பாரமானவைகளை தள்ளிவிட்டு, பாவமானவைகளை தள்ளிவிட்டு நாம் முன்னேறி ஓட வேண்டும். இதற்கு மிக முக்கியமானது என்னன்னா, கண்ணை அடக்கணும். இதற்கு மிக முக்கியமானது என்ன? ஓட்டப்பந்தயத்தில் மிக முக்கியமானது என்ன? உங்களுடைய கண்ணை நீங்கள் அடக்கணும். அதாவது மாமிசத்தை, தங்களுடைய சரீரத்தை அடக்கி
நம்ம ஓடணும். பாருங்க, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுவார். 9 அந்த 24ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனம், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இப்போ பாருங்க, நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். இதற்கு நம்முடைய கண்களில் இச்சை இல்லாமல் இருக்கணும். அதாவது கண்ணை அடக்கி ஓடணும். ஓட்ட பந்தயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வந்தாங்க. 40 வருஷம் நடந்தாங்க. அவர்கள் செழிப்பான தேசத்தெல்லாம் பார்க்கும்போது இங்கே தங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு இச்சை இருந்தது. நல்ல வசதியான இடம் கிடைக்கும் போதெல்லாம் பரவாயில்ல இங்கே தங்கிடுவோம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அவர்களை தங்க விடலை. முன்னேறி போங்க, இதை விட மேன்மையானது இருக்குது, இதை விட இன்னும் சிறப்பானது இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது எல்லாவற்றிலும் மேன்மையானது. அந்த தேசத்தில் நீங்கள் போய் உங்களுடைய பங்கை சுதந்திரித்து கொள்ளணும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய கண்களை நம்ம அடக்கணும். நம்முடைய கண்ணை எப்படி அடக்கிறது பார்த்திங்கன்னா, நம்முடைய மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 22, 23, 21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பாருங்க, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த பந்தயத்தில் இச்சையை அடக்கி கொண்டு ஓடணும். அதாவது தேவனுக்கு ஊழியம் செய்ய ஓடணும். உலக பொருளுக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு ஊழியம் செய்ய. இந்த காலை வேளையில் நமக்கு இந்த ஓட்டத்தில், இந்த விசுவாச ஓட்டத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த விசுவாச ஓட்டத்தில் நெடுகவே ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். நம்ம நேற்று பார்த்தோம், 5 அப்பம் 2 மீனை பற்றி பார்த்தோம். பட்டினி பசி ஆண்டவர் முழுவதுமாக சார்ந்து கொள்ளும் வரை ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதில்லை. இந்த பந்தயத்தில் நம்ம உலக இச்சை இல்லாமல் வாழ நம்மை பழக்கி கொண்டோமானால் நம்முடைய அன்றாட தேவைகளில் ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். அது எப்படின்னா, தேவ பிரசன்னத்தால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. முதல்ல நம்ம இந்த உலகத்தினுடைய பிடிப்பிலிருந்து விடுதலை பெறணும். நம்முடைய ஓட்ட பந்தயத்தில் நமக்கு முதல் இலக்கு என்ன? அந்த ஓட்ட பந்தயத்தில் இந்த உலகத்தில், இந்த உலக பிடிப்பிலிருந்து நாம் நிச்சயமாக விடுவிக்கப்பட வேண்டும். ஒரு விமானம் அந்த பயணிகளை ஏற்றிக்கொண்டு அந்த விமானம் விண்ணில் பறக்கணுன்னா பூமியில் இருந்து அதனுடைய அந்த டயர் அல்லது அதனுடைய அந்த டேக் ஆஃப்னு சொல்லுவாங்க. அந்த டேக் ஆஃப் எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் மெதுவாக துவங்கி உச்ச நிலைக்கு அந்த விமானம் ஓடி அப்படியே அது ஆகாயத்தில் பறந்துவிடும். இந்த விசுவாச ஓட்டத்துலேயும் அப்படி தான். நம்மளை நெருக்கி ஏவுகிற எல்லா பாவங்களையும் நாம் என்ன செய்யணும்? நாம் விலக்கி தள்ளிவிட்டு, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் இன்னும் பாருங்க, பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதற்கு இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லை. பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதில்
இச்சிக்கப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ விசுவாச ஓட்டத்தில் முதல் இலக்கு என்ன அப்படின்னா, இந்த உலக பிடிப்பிலிருந்து, பாவத்தின் பிடிப்பிலிருந்து, பாவத்தினுடைய அந்த வலிமையிலிருந்து நாம் வேகமெடுத்து ஓடணும். இதுதான் முதல் இலக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது நடந்தது. எப்படி நடந்தது? யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அன்று ராத்திரியில் அவர்கள் அந்த தேசத்தை விட்டு துரத்தி விடப்பட்டார்கள். 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர்கள் அன்றைய தினம் அந்த தேசத்திலிருந்து அவர்கள் துரத்தி விடப்பட்டார்கள். பாருங்க, கர்த்தர் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து என்ன செய்தார்? அவர்கள் புறப்பட்டார்கள். ராத்திரியில் அவர்களை எகிப்தியர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை துரத்தி அனுப்பினார்கள். பாருங்க, 33ஆம் வசனம், 12:33. நாங்கள் எல்லோரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் சனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். நீங்களும் நானும் நம்முடைய ஓட்டத்தில் துரிதமாக ஓட நம்மை அர்ப்பணிக்கணும். இந்த பாவத்தில், இந்த உலகத்திலிருந்து நமக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் மாறு வரை, அதாவது நம்ம ஆகாயத்தில் பறக்கிற வரை, தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே முழுவதுமாக போகும் வரை நாம் ஒரு உறுதியான மனநிலையில் முன்னேறி செல்லணும். அநேகர் பார்த்திங்கன்னா இந்த பந்தய சாலையில் ஓடும்போது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தேங்கிடுவாங்க, அல்லது தடைப்பட்டு போவாங்க, அல்லது அந்த ஓட்டத்தில் ஒரு சின்ன தடை வந்த உடனே அந்த ஓட்டம் பின்னோக்கி போக ஆரம்பிச்சிடும். அவர்களோடு ஓடுகிறவர்கள் முந்தி வேகமாக போவாங்க, இவங்க அவங்கள பின்னாடி துரத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை அற்று போயிடும், நமக்கு பரிசு கிடைக்காது. அப்போ ஓட முடியாமல் அவர்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த உலகத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை விண்ணை நோக்கி இருக்கிறது, பரம கானானை நோக்கி இருக்கிறது. இந்த பரம கானானை நோக்கி இருக்கிற இந்த பயணத்தில் நமக்கு நம்மை நெருக்கி ஏவுகிற பாவத்தையும் உலக பிடிப்பிலிருந்தும் நீங்களும் நானும் விடுதலை பெற்று ஒரு தேவன் விரும்புகிற அந்த வேகம் எடுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யணும். இந்த முதல் இலக்கு என்ன? நெருக்கி ஏவுகிற, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடுறது, கர்த்தரை சார்ந்து கொண்டு ஓடுதல். இந்த ஓட்டத்தில் நீங்கள் முழு ஒத்துழைப்பு ஆண்டவரோட, நீங்கள் ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஓட இணைந்து ஓடணும். அப்படி ஓடும்போது பார்த்தீங்கன்னா இந்த விசுவாச ஓட்டத்தில் நமக்கு குறைவு இருக்காது. இந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் ஜெயம் பெறுவோம். இப்போ பாருங்க, 2வது பகுதி என்ன அப்படின்னா, நாம் சென்று அடைய வேண்டிய தேசம், அதாவது நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த தேசத்தை போய் சேர்வது, அதாவது இலக்கை சென்றடைவது. அப்போ ஓட்ட பந்தயம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்கிறது, அதை நம்ம பார்க்குறோம். விசுவாச ஓட்டம் ஒரு குறிப்பிட்ட காலம். அதெல்லாம் நம்ம வனாந்தர வாழ்க்கையை பற்றி கொஞ்ச நாள் தியானித்தோம். வனாந்தர வாழ்க்கை. அப்போ அந்த வனாந்தர வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே அவர்தான், கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமே, எல்லாம் இயேசுவே என்று நம்ம பாடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஓட்ட பந்தயத்தில் எல்லாம் இயேசுவே என்று வாழ்ந்தவர்கள் தான் ஓட்ட பந்தயத்தினுடைய இலக்கை அடைகிறார்கள். அதாவது 6 லட்சம் குடும்பம் இந்த எகிப்திலிருந்து கிளம்பினாங்க. இந்த 6 லட்சம் குடும்பங்களும் கானானை போய் சேர்ந்தார்களா என்றால் இல்லை.
ரெண்டு பேர் தான் கானானை போய் சேர்ந்தார்கள். அப்போ துவங்கினவர்கள் எல்லோரும் ஓட்டத்தில் துவங்கினாங்க. ஓட்டத்தின் பாதியிலேயே அவர்கள் ஓட்டத்தை நிறுத்திட்டாங்க. என்ன காரணம்? இச்சை. என்ன காரணம்? திருப்தியற்ற வாழ்க்கை. என்ன காரணம்? அவர்கள் அந்த வனாந்தர பயணத்தை சகிக்க முடியல. இந்த வனாந்தர பயணம் அவ்வளவு கடினமானது. அப்போ இந்த ஓட்ட பந்தயத்தில், விசுவாச ஓட்ட பந்தயத்தில் நீங்களும் நானும் ஜெயம் பெறணும்னா இஸ்ரவேல் ஜனங்களை போல இருக்கக்கூடாது. 40 வருஷமா இந்த சந்ததியை ஆலோசித்து பார்த்தேன், அவர்கள் வழுவி போகிற இருதயமுடைய ஜனங்கள் என்று கண்டு. இப்போ இந்த ஓட்ட பந்தயம் ஓட்டம் நீங்கள் நான் நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த ட்ராக்கில் ஓடி நமக்கு நியமித்த இலக்கை போய் சென்றடைந்து அதை சுதந்திரிக்கணும். இப்போ ஒரு ஓட்டம் இருக்குது, அப்புறம் போய் நம்முடைய இலக்கை நம்ம அடைகிறதுக்கு, அதுக்கப்புறம் சுதந்திரிப்பு இருக்குது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. விசுவாச ஓட்டம் என்பது இந்த 3. ஒன்று, இந்த உலகத்தையும் பாவத்தையும் பாரமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம உதறி தள்ளணும். 2வது, இலக்கை சென்றடையணும். இந்த பந்தயத்தில் கிறிஸ்துவே எனக்கு எல்லாம் என்று ஓடணும். இலக்கை அடைந்த பிறகு பார்த்தீங்கன்னா சுதந்திரிக்க வேண்டியது இருக்கு. இப்போ பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஓட்ட பந்தயத்தில் நாம் எதெல்லாம் தள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். என்ன? இந்த ஓட்டத்தில் நம்ம எப்படி இருக்கக்கூடாது, நாம் தற்பிரியராக இருக்கக்கூடாது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராம். நம்ம எப்படி இருக்கக்கூடாது? தற்பிரியராக இருக்கக்கூடாது, பணப்பிரியராக இருக்கக்கூடாது, வீம்புக்காரராக இருக்கக்கூடாது, அகந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, தூசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கக்கூடாது, நன்றி அறியாதவர்களாக இருக்கக்கூடாது, பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, சுவாப அன்பில்லாதவர்களாக இருக்கக்கூடாது, இணங்காதவர்களாக இருக்கக்கூடாது, அவதூறு செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் இருக்கக்கூடாது, நல்லோரை பகைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, துரோகிகளாக இருக்கக்கூடாது, துணிகரம் உள்ளவர்களாகியும் இருக்கக்கூடாது, இருமாப்புள்ளவர்களாகவும் இருக்கக்கூடாது, சுகபோகத்தில் பிரியமாக இருக்கக்கூடாது. நம்மை இந்த ஓட்டத்தில் தடை செய்கிறவைகள் எவைகள்? இந்த 19 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் உரித்து போடப்படணும். இது இந்த ஓட்டத்தில் தான் நமக்கு அது நடக்கும். தேவனையே சார்ந்து ஓடும்போது பார்த்தீங்கன்னா இவைகளெல்லாம் உரித்து போட்டுவிட்டு தேவனுடைய சாட்சியா, இயேசு கிறிஸ்துவிற்கு ஒரு உத்தம சாட்சியா நீங்களும் நானும் மாறுவோம். இதுதான் உச்சபட்சம். நம்முடைய விசுவாச ஓட்டத்தினுடைய அந்த இலக்கு என்ன அப்படின்னா, இந்த 19 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நமக்கு அமைய வேண்டும். இதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, நன்மையை வாங்கி, அதாவது ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு பலன் கொடுக்காத ஒரு மரத்தை போல நம்ம இருக்க முடியாது. ஓட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க, ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறாங்க. துவங்கினவர்கள் ஏராளமான பேர், முடித்தது 2 பேர். வழியில் பிறந்த குழந்தைகள் தான் திரும்ப எங்கே சேர்ந்துச்சு? கானானுக்கு சேர்ந்துச்சு. சந்ததிகள் வந்தார்கள். இந்த சரீரத்தினுடைய இச்சை சரீரத்தின் அவயவங்களில் குடிகொண்டிருக்கிற இந்த இச்சையை நாம் விசுவாசத்தினால ஜெயிக்கணும். அதுதான்
நமக்கு ஆண்டவர் இலக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 2ஆம் வசனத்தை பாருங்கள், 2ஆம் வசனத்தை பாருங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசரை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்போ முதல் இலக்கு என்ன? நம்முடைய அவயவங்களை அழித்து போடணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இந்த ஓட்டத்தில் நம்மை நெருக்கி ஏவுகிற பாரமான பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடணும். அதற்கு ஆண்டவர் அன்றாட நமக்கு கிருபை தருகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இச்சையோடு ஓடாமல் இச்சை அடக்கத்தோடு ஓட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசி வருகிறீர், எங்களுடைய வாழ்க்கையை செப்பனிடுகிறீர். எங்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு நன்மைகளை அருளுகிறீர். உங்களுடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓட்டத்தில் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.